Hi, this is Saindavi. You're watching me on behindwoods.com. நான் முதல்ல பாட ஆரம்பிச்ச வயசு வந்து 5. அப்போ வந்து ஒரு கோவில்ல தான் நான் அந்த அத்தனை நாள் கேட்டு இந்த பாட்டை வந்து நான் திருப்பி பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டில் 10 இயர்ஸ் நான் வந்து சும்மா கோவில்லே அப்பப்போ பஜன்ஸ் இல்லை பாட்டு அந்த மாதிரி பாடின்னு இருந்தேன். அங்கே இருக்கிறவெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்ன அந்த மாதிரி நல்ல குரல் இருக்கு, ஏன் நல்ல டீச்சர் கிட்ட போடக்கூடாது, அப்போ நல்லா பாட்டு கற்றுக்கலாமே, அவன் நல்லா பாடலாம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 10 வயசில் ஃபர்ஸ்ட் என்னை பாட்டு கிளாஸில் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வருஷம் வந்து ரொம்ப நான் சீரியஸ் லேர்னிங் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சீரியஸாக கற்றுக்க ஆரம்பித்து இன்னைக்கு கச்சேரி பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் நான் வந்து லைட் மியூசிக் எப்போ பாட ஆரம்பித்தேன் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சே இந்த ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டாங்க. அண்ட் அப்போதான் வந்து ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து ஒரு அவங்களோட ஒரு ஷோவில் வந்து ஒரே ஒரு பாட்டு வேணா வந்து பாடிட்டு போயேன் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அப்போதான் லைட் மியூசிக்னா என்ன, சரி அதை நம்ம ட்ரை பண்ணலாமா இல்லை வேண்டாமா, நம்ம வாய்ஸ்க்கு நல்லா இருக்குமா இருக்காதா, எந்த ஐடியாவுமே இல்லை. சும்மா அவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரே ஒரு பாட்டு ஸ்நேகிதனே அது மட்டும் பாடிட்டு வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வரிசையாக ப்ரைஸஸ் எல்லாம் வின் பண்ண ஆரம்பிச்ச போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஓகே, நம்மளாலையும் கொஞ்சம் பாட முடியும், வில் ட்ரை மோர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு சில்ட்ரன்ஸ் ட்ரூப்பில் அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நிறைய ப்ளேபேக் சிங்கிங் பண்ணிட்டு இருக்கேன் நான். மெயினா வந்து the prizes I started winning during school time for culturals. எல்லா playback singers எல்லாம் பெரிய பெரிய சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் ஜட்ஜஸாக வரைச்சே வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லச்சே இல்லை நல்லா இருக்கு, யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர் அந்த மாதிரிலாம் சொல்லச்சே அப்போதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் பிளேபேக் சிங்கிங் வந்தது. அண்ட் அப்போ நிறைய காம்படிஷன்ஸ் இந்த டிவி சேனல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற ரியாலிட்டி ஷோஸ் இல்லை காம்படிஷன்ஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ப்ரைஸஸ் வின் பண்ணேன். ஸோ ஸ்லோவாக வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது பிளேபேக் சிங்கிங். அண்ட் அதனால பிளேபேக் சிங்கிங் பர்சியூ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இன்னைக்கு பிளேபேக் சிங்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ. முதல்ல வந்து நான் ருக்மிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமி கிட்ட கத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரூபா, அதுக்கப்புறம் மிஸ்டர் சுவாமிமலை ஜானகிராமன் அண்ட் மிஸ் எஸ்வி உஷா, மிஸ்ஸஸ் சுப்புலட்சுமி முத்துசுவாமி அவள்கிட்டலாம். இப்போ நான் வந்து எப்போ கச்சேரி பண்ண ஆரம்பிச்சேன்னா ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்ஸஸ் பத்மா சாண்டில்யன் அண்ட் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் சார் அண்ட் மிஸ்டர் KN சசிகிரன். இவா தான் வந்து கச்சேரி பிளாட்ஃபார்முக்கு வந்து taught me how to sing concerts. And I was singing classical music, but that alone was not enough. So அதனால கச்சேரி எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்தது வந்து இப்போ நான் கத்துட்டு இருக்கிறேன் 3 பேர் கிட்ட தான். நான் முதல்ல வந்து பாடினது வந்து தேவா சாரோட இசையில தான். ஆனால் அந்த படம் இன்னும் வெளில வரல. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அது வரப்போகிறது வெளியில அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது படம்னு பார்த்தானா ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக்லாம் அன்னியன் திரைப்படம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ். அதுக்கு முன்னாடியே இமான் சார் வந்து எனக்கு ABCDலாம் வாய்ப்பு கொடுத்தார். பட் அது வந்து அன்னியனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுனால அது என்னோட செகண்ட் சாங் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஐ ஒர்க்ட் வித் வித்யாசாகர் சார் ஆதி படத்துல அண்ட் நிறைய படத்துல. அண்ட் ராஜா சார், MSV சாருக்கு ஒரு டிவோஷனல் ஆல்பம் பாடியிருக்கேன். அண்ட் ரஹ்மான் சார் அழகிய தமிழ் மகன், கேளாமல் கையிலே, அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் அண்ட் ரமேஷ் நாயகம் சார். அண்ட் I've sung for Sarvesh Murli sir, Dina sir, I've sung for Bharatwaj sir. Though Bharatwaj sir I've only sung one dubbing song, I haven't met him in person in the recording studio.
and I've sung for Karthik Raja sir, and I've sung for Vijay Antony sir, and I've sung for G.V. Prakash, and I've sung for Mani Sharma sir. In fact, more number of songs அவருக்கு தான் பாடியிருக்கேன் மணி சர்மா சாருக்கு. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பாடியிருக்கேன், இன்னும் பாடாதவங்களும் ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலி எனக்கு இத்தனை நாள் வந்து கிடைச்ச பாட்டு வந்து யாருமே அந்த ஹஸ்க் வேணும்னு கேட்கல அந்த பாட்டுல. அதனால வந்து பேசிக்காவே ஹஸ்கினஸ் இந்த வாய்ஸ் இருந்தது. பட் நான் பாடினது இதுக்கு முன்னாடி விழிகளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 உயிருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மோர் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் பாடியிருக்கேன். அடடா மழடா, டுர்ரா டும்னு, தஞ்சாவூர் ஜில்லாக்காரி, அந்த மாதிரி பாடல்கள் தான் நான் பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர்ஸ் பாடுறச்சே அந்த ஹஸ்கினஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் இல்லை. பட் எனக்கு என்ன ரொம்ப என்னோட க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் திஸ் இஸ் மை வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவரன் சர்ப்ரைஸ்ட், பட் எவ்ரிபடி எல்ஸ் வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். ஐயோ நிஜமா இது சைந்தவி தான் பாடியிருக்காளா, என்னையே நிறைய பேர் கேட்டாங்க நிஜமா அது ஓ வாய்ஸா இல்ல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களா இல்ல EQ பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அது ஆக்சுவலி என்னோட வாய்ஸ் தானே, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இட் வாஸ் தேர், பட் அவ்வளவு நாள் அதுக்கான அவசியம் ஏற்படல. யாரும் வந்து நோபடி வாண்டட் மீ டு சிங் தட் ஹஸ்கி. பட் இந்த பாட்டுக்கு வந்து அது தேவைப்பட்டது. அண்ட் அதுல எல்லாருக்கும் பிடிச்சு இப்போ நவ் everybody is asking me அப்படி பாட முடியுமான்னு சொல்லிட்டு. சோ இது அமைஞ்சது அந்த மாதிரின்னு சொல்லலாம். If God willing, definitely in cinema music also. ஏன்னா இப்போ வந்து லாங் ஸ்டாண்டிங் பீரியட் இன் சினிமா இஸ் ரியலி வெரி டிஃபிகல்ட். அண்ட் முன்ன மாதிரி இப்போ சுஷீலா அம்மா மாதிரி இல்ல சித்ரா அம்மா மாதிரி இல்ல ஈவன் ஹரிணி மேடம் அவங்கள மாதிரி கூட லாங் ஸ்டாண்டிங் பீரியட் இப்ப முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ ஹவ் பீன் சிங்கிங் ஃபார் த பாஸ்ட் 7 years and I would love to continue singing in cinemas. And இன்னும் நிறைய பாடல்கள் பாடணும்னு ஆசை, நான் அப்பவும் பாடிட்டு இருக்கணும்னு ஆசை. அண்ட் டெஃபினட்டா ஐ சி மை செல்ஃப் இன் கர்நாடிக் மியூசிக் ஆல்சோ. ஒரு இன்னும் இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் கர்நாடிக் மியூசிக். ஐ வாண்ட் டு டூ மோர் இன் தட் ஆல்சோ. ஸோ in 5 years from now I'm planning to do a lot more than what I'm doing right now.